வரிய ஃபோட்டோ பாருங்க. அங்கே ஃபோட்டோ பாருங்க. ஃபோட்டோ சரியா அங்கே ஃபோட்டோகிராஃபர் எங்கட ஃபோட்டோகிராஃபர் அங்கே நின்று வடிவ எடுக்கிறது. தங்கச்சி ஏஎம் இருக்கு. ஏவஞ்சால வாங்குற தங்கச்சி போடுறதையும் இருக்கு. இதை குடும்பம் கொஞ்சம் முன்ன விடுங்கடா சமய அனுஷ்டானத்தோடு நிகழ்வுகளை தொடங்குவது. அந்த வகையில் அனைத்து மத அவர்களை வடமாகாண சமூகம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றனர். எல்லாம் தெளிவா இந்த பொறுப்பான ஒரு பதவியை இந்த நாளிலே பொறுப்பெடுக்கின்ற அடுத்து பாருங்க மாலை போடு. சரி சரி அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டேன். இதற்காக முதல் அதிமிக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை 100% அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம். அவர்களுடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம். ஊழலை ஒழித்து ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததையிட்டு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நமது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறி அதேமாதிரி ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடேற நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.